முக்கியமான செய்தியை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜனாதிபதி மாளிகையில் முதன்முறையாக திருமணம் ஒன்று நடைபெற இருக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய அரண்மனைகள் ஒன்று, உலகின் இரண்டாவது மிகப்பெரிய அதிபர் மாளிகை என்பது நம்முடைய ராஷ்டிரபதி பவன் என்று அழைக்கப்படுகின்ற அந்த குடியரசுத் தலைவர் மாளிகை தான். முதலாவது மிகப்பெரிய மாளிகை ரோமில் உள்ள இத்தாலிய அதிபருடைய கொரினியல் பேலஸ் தான். அதற்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய மாளிகையாக இருப்பது இந்தியாவின் ராஷ்டிரபதி பவன் தான். இதில் 350 அறைகள் இருக்கின்றன. அது மட்டுமல்ல 190 ஏக்கர் நிலப்பரப்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாளிகை. ஒரு இடத்தில் சென்றால் இன்னொரு இடத்துக்கு செல்வதற்கு 20 நிமிடம் ஆகும் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள், அவ்வளவு பெரிய மாளிகை. இந்த மாளிகையில் தான் முதன்முறையாக திருமணம் ஒன்று நடைபெற இருக்கிறது. அதுவும் ஜனாதிபதியின் உறவினருக்கு அல்ல என்பது மிக குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதியின் தனிப்பட்ட பாதுகாவலராக PSO பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசராக இருக்கும் பூனம் குப்தா என்ற CRPF அதிகாரிக்குத்தான் அந்த முதல் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இது ஒரு கனவு திருமணம் என்பார்களே, அது போன்ற ஒரு கனவு திருமணம். பூனம் குப்தாவே அப்படி ஒரு திருமணம் அங்கு நடைபெறும் என்று நினைத்திருக்கவில்லை. ஆனால் பூனம் குப்தா தன்னுடைய விருப்பத்தை குடியரசுத் தலைவரிடம் தெரிவித்திருக்கிறார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு அதற்கான ஒப்புதலையும் கொடுத்திருக்கிறார். உன்னுடைய திருமணத்தை நான் இங்கு நடத்த அனுமதிக்கிறேன் கூறியிருக்கிறார். அதற்கு காரணம், அதற்கு ஜனாதிபதியே தெரிவித்த பதில் என்னவென்றால், உங்களுடைய சேவை மற்றும் நடத்தை ஆகியவற்றால் தான் கவர்ந்தெழுக்கப்பட்டிருப்பதால் உம்முடைய இந்த கோரிக்கையை நான் ஏற்கிறேன் என்ற வகையில் தெரிவித்திருப்பதாக குடியரசு மாளிகையிலிருந்து வெளியாகும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி வரும் 12ஆம் தேதி மதர் தெரசா கிரவுன் காம்ப்ளெக்ஸ் என்ற இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த திருமணம் நடைபெற இருக்கிறது. ஆனால் பெரிய அளவான நட்சத்திர திருமணமாக இருக்காது. குறிப்பிட்ட நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் என 100 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. பூனம் குப்தா CRPF ஆபீசர் மட்டுமல்ல, அவர் இன்ஸ்டாகிராம் பிரபலமாக இருக்கிறார். அவர் மணக்க இருப்பதும் ஒரு அசிஸ்டன்ட் கமாண்டன்டாக இருக்கும் ஜம்மு காஷ்மீர் பணியாற்றும் அவனீஷ்குமார் தான். இவர்கள் இருவருக்கும் வரும் 12ஆம் தேதி திருமணம் நடைபெற இருக்கிறது. இந்த ராஷ்டிரபதி பவன் என்பது சாதாரண மாளிகை அல்ல, மிகப்பெரிய மாளிகை. ரைசினா ஹில் என்ற இடத்திலே கட்டப்பட்டிருக்கிற டெல்லியிலே 350 அறைகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 4 மிகப்பெரிய பூங்காக்கள் இருக்கிறது. அதில் மொகல் கார்டனே 150 ரோஜா பூக்கள் இருக்கக்கூடிய இடம். இதனுடைய காரிடார் மட்டும் 2.5 கிலோமீட்டர் நீளம் இருக்கும். அது மட்டுமல்ல 700 மில்லியன் செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டு இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 மாடி அளவிற்கு இந்த உயரம் இருக்கும். 17 ஆண்டுகள் கட்டப்பட்ட கட்டிடம். 1912 முதல் 1929 வரை 17 ஆண்டுகள் கட்டிடம் கட்டப்பட்டு இன்னும் 4 ஆண்டுகளில் அதற்கான 100ஆம் ஆண்டு விழா வர இருக்கிறது. இந்த விரைவில் நூற்றாண்டு காண இருக்கும் இந்த புகழ்பெற்ற ஜனாதிபதி மாளிகையில் நடைபெறும் முதல் திருமணம் CRPF அதிகாரி பூனம் குப்தாவின் திருமணம் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் அவர் ஜனாதிபதியின் உறவினரோ அல்லது நெருங்கிய நண்பரோ அல்ல, ஒரு சாதாரண குடிமகனாக CRPF காவல்துறை அதிகாரி. அத்தகையவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருப்பது என்பது உண்மையிலே ஒரு அரிய வாய்ப்பு, அரிய கனவு திருமணம் என்பார்களே, அப்படி ஒரு கனவு திருமணம் தான் இது என்பது குறிப்பிடத்தக்கது நேயர்களே.